ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோவில் கொஞ்சம் எமோஷ்னலாக 2-3 பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, அதுக்கு ரிலேட்டடாகவும் ஒரு ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம என்ன பேசணும்னா, உண்மையிலே உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா, ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கீங்க. பட் உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க, உங்களுக்கு அவங்க மேலே வந்து லவ் இன்னும் இருக்குது, அதே மாதிரி லவ் இருக்குது, கோபம் இல்லை அப்படின்னா உங்களோட ரீயூனியனுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியான லைஃப் இருக்கும். ஆனால் நீ பண்ணது தப்பு, எனக்கு வந்து நீ பண்ணதுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற மனநிலையில் இருந்தால் ஒரு பெரிய கேள்வி, நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்களா அப்படின்றத நீங்களே கேட்டுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு பேசணும். தேர்ட் பார்ட்டினால் நீங்கள் பிரிஞ்சிருந்தாலும் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையினால பிரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்றது வந்து 100% சாத்தியம். ஓகேவா? நான் அதில் வந்து இல்லைன்னே சொல்லலை. உண்மையிலே அவங்க வந்து போயிட்டு ஒரு வருஷம் வேற ஒருத்தவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மனசை மாற்றி கூட்டிட்டு வர முடியுமானா நம்ம பிளாக் மேஜிக் பண்ண போகிறதில்ல. நம்ம மனசை ரொம்ப தெளிவாக வச்சு அவங்கள அட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம மேக்னெட் மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே பாசிபிள். நான் கேட்ட கேள்வியை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே லவ் இருந்ததுன்னா இன்னொரு ஆளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். பட் அவங்க மேலே கோவத்தோடு வச்சு நீங்கள் மேக்னெட் ஆகி என்ன ஆக போகுது? அதை தான் யோசிங்கன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ரீயூனியன் பாசிபிள் தான். ஓகே, நீங்கள் மறுபடியும் போய் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நான் ரிப்பீட் பண்ணி பேசினா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல. இன்றைக்கான ரீடிங் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஓகே, ஸோ முருகா வேலவனே சண்முகா, உங்களோட பர்சனை நினச்சி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, எனர்ஜியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு 7 கார்டு எடுத்துக்கலாங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு ரீடிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், ரீடிங் பார்க்கலாம். சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. முருகா வேலவனே சண்முகா 1 2 3 4 5 6 7. ஓகே, ரீடிங் பார்த்துடலாமா? ஓகே, இந்த ரீடிங் வந்து உங்கள் பர்சனுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள நிறைய எனர்ஜியை கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதும் யூனிவர்ஸோட ஒரு கைடன்ஸும் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து டிசப்ஷன் அப்படின்னா ஒரு மாயை தான். ஓகே, இல்யூஷன் மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் இதுனா இது உங்கள் பார்ட்னர். பட் வந்திருக்கிறவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபால்ஸ் மாஸ்க்கை போட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டினாலே வந்து அவங்க உண்மையான முகத்தை காட்டி வரலை. அவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு வரலை. ஓகேவா? ஸோ அதுதான் காட்டுது. பட் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலும் தேர்ட் பார்ட்டினாலுமே கார்டுமே அதை கன்ஃபார்ம் பண்ணுது. சம்மன் இஸ் வியரிங் அ ஃபால்ஸ் மாஸ்க் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இது அதோட அல்டிமேட் கார்டு. இது வந்து ரிக்வயர்ட் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது நாட் ரிக்வயர்டு, அன்ரிக்வயர்ட் லவ். இது தேவையில்லாத லவ்ன்னு தான் யூனிவர்ஸுமே சொல்லுது. தெர் இஸ் நாட் இனஃப் அட்ராக்ஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி டு கீப் திஸ் ரிலேஷன்ஷிப் கோயிங். ஸோ இப்போதைக்கு வந்து அது ரிக்வயர்டாக இருந்தாலும் உங்கள் பர்சன் வந்து உங்கள் தேர்ட் பார்ட்டியை வந்து உண்மையிலே வந்து அவங்க வேணும்னு நினச்சாலும் லாங் ரன்னில் அதை வந்து தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை வரும்ன்றது தான் இந்த யூனிவர்ஸோட கார்டு காட்டுது. ஓகே, soulmate may differ from your type of expectation. ஓகே, அடுத்த கார்டு வந்திருக்கிறது வந்து உங்களோட மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு 100% லவ் கொடுக்குற ஆளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்கள் பர்சன் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களோட சோல்மேட் வந்து நீங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதே சேம் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரியே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் தேர்ட் பார்ட்டியாகவே இருந்தாலும் தேர்ட் பார்ட்டினால் பிரச்சனை வருதுனாலும் அந்த தேர்ட் பார்ட்டியை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மனநிலைமை வந்திருக்கணும்ல. மேபி பிளாக் மேஜிக்லாம் இருக்கலாம். பட் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து நம்மளோட பிஹேவியர்ஸுமே அவங்கள வந்து ஒரு வெறுமையில் தள்ளிட்டு அது ஏதாவது ஒரு ஆள் வந்து ஆறுதலாக வர்றாங்கன்னா அது ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே போகும். அது உண்மை தானே? யோசிச்சு பாருங்கள். பிளாக் மேஜிக் இருக்குது, அது ஓகே. அந்த ப்ராப்ளத்தை தூக்கி தனியாக வச்சுருவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டே உள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு மெசேஜில் எல்லாம் கூட ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, நான் வந்து நம்பி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன், ஆனால் வந்து அவங்க ஹஸ்பண்டோடையே போயிட்டாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்கலாம். பட் அது வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ யாரோ ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு லவ் இல்லாததுனால தானே இன்னொருத்தவங்களை அக்செப்ட் பண்ணுறாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு மனசுக்கு வந்து இதமாக பேசி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாங்கல்ல. அப்போது நீங்கள் ஏன் அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்கக்கூடாது? கரெக்டாக? ஸோ இனிமேல் ரீயூனியன் வந்தால் கூட அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன்ல, ரீயூனியன் வந்ததுக்கப்புறமும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கள வந்து உண்மையிலே லவ் பண்ணணும், கோவம் இருக்கக்கூடாது, ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த கார்டில் வந்து உங்கள் மனநிலையை நிறைய மாற்றினீங்கன்னா ரீயூனியனும் சாத்தியம், ரீயூனியனுக்கு அப்புறம் ஹாப்பி லைஃப்பும் ரொம்ப சாத்தியம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் பர்சனுக்கும் அவங்களுக்குமான ஒரு எனர்ஜி. ஓகே, யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய ரெட் ஃப்ளாக் காட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, தடயங்களை காட்டிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு. பட் நம்ம ஆள் தான் அதை என்ன புரிஞ்சுக்காமல் இருக்காப்புல. பட் எப்போ புரிஞ்சுப்பாப்புல அப்படின்றத வந்து நம்ம டிவைன் டைமிங்க்கு விட்டுடலாம். நான் சொல்கிறேன் நிறைய நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து தயவுசெய்து எடுத்துக்கோங்க. என்னைக்கு நடக்கும் அப்படின்றத வந்து யாராலையும் கணிக்க முடியாது. நானே வந்து 21 டேஸ்லாம் வந்து நான் போட்டிருந்துருப்பேன். 21 டேஸில் வந்து சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டில் ஒரு மைண்டில் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கே தவிர, பார்க்குற எல்லாருக்குமே 21 டேஸில் நடக்குமா அப்படின்னா யாராலையும் அதை கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டேரட் ரீடிங்லாம் வந்து 2 நாளில் உங்களுக்கு கால் வரும், 3 நாளில் கால் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதில் பார்க்குறவங்கள ஒரு 2% 5%க்கு வரும். ஓகேவா? பட் அது அந்த எப்போ நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதை வந்து அதுதான் டிவைன் டைமுங்கிறாங்க. அதை தூக்கி வச்சுருங்க. நீங்கள் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வேலை. அது எப்படி நடத்தணும், எப்போ நடத்தணும் அப்படின்றது அது நம்ம வேலையா? அது ஆண்டவனோட வேலை. கரெக்டாக? ஸோ இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் தான் இது நடக்கும்னு யாராலாவது சொல்ல முடியுமா? அப்படி ஒரு பவர் யாருக்காவது இருந்திருந்ததுன்னா உலகமே மாறி போயிருந்துருக்கும். கரெக்ட் தானே? பட் இந்த 21 டேஸில் நடக்கும், இல்லை 2 டேஸில் நடக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த பவர்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? பட் இதில் வந்து ரீயூனியன் சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம். பட் எப்போ நடக்கும் அப்படின்றது டிவைன் டைமிங்கில் தான் இருக்குது. அந்த டிவைன் டைமிங்க்கு ஃபியூவல் தான் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அதுக்கு அந்த லவ்வை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா டிவைன் டைமிங் சீக்கிரமே வந்துடும். நீங்கள் அந்த லவ்வை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பனாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் தள்ளி 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 போகும். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்பணும். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ டிவைன் டைமிங் பக்கத்தில் இருக்குது. நான் வந்து எல்லாரையும் மாதிரிலாம் 1 நாளில் நடக்கும், 2 நாளில் நடக்கும்லாம் சும்மா சொல்ல மாட்டேன். நீங்கள் நம்பி அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும். ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். யாராலாவது இந்த நேரத்தில் இது நடக்கும்னு கணிக்க முடிஞ்சுன்னா உலகமே அழிஞ்சிருக்குங்க. நான் வந்து சும்மாலாம் சொல்லலாம் முடியாது. சாரி. ஸோ வாழ்க்கைக்கான தத்துவங்களை தான் நம்ம கற்றுக்கணும். சரி, அப்படி இவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு வந்து அடின்னு அடிக்குது, அது உண்மை. கண்டிப்பாக வந்து உப்பு தண்ணி குடிக்க தான் செய்யணும் இல்லையா? அப்படி ரீயூனியனுக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே உள்ள கோவத்தை நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கேள்வி தான், அவங்க மேலே லவ் இருக்கா, கோவம் இருக்கா? கோவம் இருக்கிறவங்க ஐ நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து பொய்யாலாம் மறைக்க முடியாது. லவ்வும் இருக்குது, எனக்கு கோவமும் இருக்குதுலாம் பொய் போர்வையெல்லாம் போத்தாதீங்க. ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். உண்மையிலே கம்ப்ளீட்டாக லவ் இருக்குது. அவங்க வந்து ஒரு சிஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக, எனக்கு வந்து அவங்க வந்தால் போதும், அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க திரும்பி வந்தால் போதும், தட் இஸ் லவ். ஓகேவா? பட் ஒரு சிலர் எப்படி போடுறீங்கன்னா வந்து எனக்கு வந்து அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் இருந்தால் போதும், அவங்க தப்பை இப்போ இது எப்படி ஐம் சாரி அவங்க தப்பை வந்து உணர்ந்தால் போதும், அது பேர் வந்து லவ் இல்லை, அது வந்து கோபம் இருக்குது உங்களுக்கு. அப்படி உள்ள கோபமும் இருக்குது. பட் எனக்கு ரீயூனியன் வேணும்னா டிவைன் டைமிங் சீக்கிரம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து
ஃபர்கிவ் அண்ட் லேர்ன் பண்ணிவிட்டு போகணும். மறந்துடணும், மூவ் ஆன் பண்ணணும். மறந்துடணும், நல்ல ஒரு ஸ்டேட்டோட மைண்டை வந்து நம்பிக்கையோட ஒரு லவ்வோட மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? இது வந்து யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் உங்களுக்கானது. டிவைன் டைமிங்கை எப்படி சீக்கிரம் எடுத்துகிட்டு வர்றதுன்றதுக்கு யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் பாருங்கள். சூப்பர். அட்ராக்ஷன்றது வந்து உங்கள் பார்ட்னரோ தேர்ட் பார்ட்டியோ அந்த எனர்ஜி இல்லை. அட்ராக்ஷன்றது நீங்கள் உங்களுக்கு நீங்களே அட்ராக்ட் பண்ணிக்கணும். செல்ஃப் லவ். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே திருப்பி உங்கள் மேலே போடுங்க. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ்ட்டை நம்ம சொல்லியாச்சு. யூனிவர்ஸ் எனக்கு ரீயூனியன் வேணும் சொல்லியாச்சு. ஓகேவா? அதென்ன ஹவ், எப்படி, வென், எப்போ, இந்த ரெண்டுமே அவன் பார்த்துப்பான். அதை வந்து யாராலையுமே நம்ம கணிக்க முடியாது. உலகத்தில் யாராலையுமே கணிக்க முடியாது. ஏதாவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமே தவிர அதில் ஒரு 50% வந்து அது மேட்ச் ஆகி போகும். நான் சொன்னதுனால நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் ஹவ் அண்ட் வென்ன்றதோட ஃபியூவல் நீங்கள் தான். நீங்கள் யோசிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் நம்புறது தான் டிவைன் டைமிங் சீக்கிரம் வர்றதுக்கான ஃபியூவல். ஓகேவா? ஸோ அட்ராக்ஷன், அந்த டிவைன் டைமிங் வந்து எப்படி சீக்கிரம் வர வைக்கிறதுன்னா, நீங்கள் அவங்க மேலே வந்து ஒரு ஏக்கத்தோடு இருக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், எப்படி எனக்கு ஏக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, ஏக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்காதுன்றதை விட டிவைன் டைமிங் வந்து தள்ளி போகும். உங்கள் மேலே ஃபோக்கஸ் மாற்றுங்க. அதாவது காலையில் எழுந்துங்க, ப்ரே பண்ணுங்கள், நாங்கள் ரீயூனியன் ஆகணும் வேண்டிக்கோங்க. ஒரு நல்ல விதமாக 4 பாட்டை கேளுங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். நைட் டைமாக வந்ததுன்னா நல்லா அஃபர்மேஷன் சொல்லுங்கள், நல்லா சந்தோஷமாக மறுபடியும் சாமியை ப்ரே பண்ணுங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் டெய்லி போடுற அந்த அஃபர்மேஷன் ப்ரேயர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட டிவைன் டைமிங்கை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரும். அது இல்லாமல் காலையில் வந்து ப்ரேயர் பண்ணுறது, ஒரு மணி நேரம் கழித்து உட்காந்து அழுகிறது, இல்லை ஒரு 2 மணி நேரம் கழித்து யாருக்கிட்டையாவது அவங்கள திட்டுறது, இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க மேலே கோவப்பட்டு மனசுக்குள்ளேயே திட்டுறது, இல்லை அவங்க வேணான்னு நினைக்கிறது, அப்புறம் வேணும்னு நினைக்கிறது. இப்படி இருந்ததுன்னா யூனிவர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வேணும்னே குழம்பி போயிடுங்க. அதுதான் சொல்கிறேன். ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து ஸ்டடியாக வைக்கணும். எனக்கு இதுதான் வேணும். இப்போ நீங்கள் கடையிலே போய் எண்ணெய் வாங்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ கடைக்காரன்ட்ட போய் எண்ணெய் கொடுங்க அப்படிங்கிறீங்க, கேட்குறீங்க. அவன் என்னம்மான்னு கேட்குறான். ஸோ நீங்கள் கடலை எண்ணெய்ங்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நல்லெண்ணெய்ங்கிறீங்க, அப்புறம் விளக்கெண்ணெய்ங்கிறீங்க. அவன் எந்த எண்ணெயை தான் கொடுப்பான். கரெக்டாக? இது ரியாலிட்டி இல்லை. அப்போ என்ன வாங்க போகிறீங்கன்றது நீங்கள் தானே தெளிவாக சொல்லணும். அதே தான் யூனிவர்ஸ்ட்டை. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க, ஒரு நேரம் ஒன்று சொல்கிறீங்க, அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஒன்று சொல்கிறீங்க. அப்போ எதை தாங்க கொடுக்கும் யூனிவர்ஸு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எனக்கு வேணுன்றதை பிடிச்சிருவீங்க. அதை தான் வந்து நம்ம நம்பி ப்ரேயர் பண்ணிடணும், விட்டுறணும், உங்களோட செல்ஃப் லவ்வுக்குள்ளே போயிடணும். ஓகேவா? ஓகே, அதே தான் வருது. அலோ த சிச்சுவேஷன் டு அன்ஃபோல்ட் நேச்சுரலி, லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸ். நீங்கள் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ரீயூனியன் வேணும், நான் வந்து உண்மையிலே நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ரீயூனியன் வேணும், இன்றைக்கே வேணும், இல்லை வந்து எனக்கு 2 நாள்லேயே நடக்கணும். யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எது கண்ட்ரோல் பண்ணும், எது அதனோட ஃபியூவல்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன வேணுன்றதில் நீங்கள் தெளிவாக யூனிவர்ஸ்க்கு சொல்லணும். மாற்றி சொல்லிவிட்டு எனக்கு இது வேணும் ஆனால் 2 நாளில் நடக்கணும், 2வது நாள் வந்து இது வேணாம் எனக்கு 2 நாளில் நடக்கணும். குழப்பாதீங்க. உண்மையிலே எனக்கு பேசுகிறதே நானே குழம்பி போகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் பேசுகிறதுக்கே குழம்புதே. யூனிவர்ஸ் நீங்கள் மாற்றி யோசிக்கிறதில்ல, அது குழம்பாதா? ஓகே. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் அட் எண்ட், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். பட் நீங்கள் வந்து உங்கள் மனசில் உங்களோட பார்ட்னர் மேலே கோவமே துளி கூட இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம பார்த்த மாதிரி துளி கூட இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணணும். அதே மாதிரி அதையே நினச்சிக்கிட்டுலாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் மேலே உங்கள் செல்ஃப் லவ் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எது வேணுன்றதை தெளிவாக யூனிவர்ஸ்ட்டை சொல்லுங்கள், மாற்றி சொல்லாதீங்க. ஓகே? இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் நம்பியே ஆக வேண்டிய சூழ்நிலையில் தான் எல்லோரும் இருக்கீங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. தேங்க்யூ.